அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும். ஃபர்ஸ்ட் வரி அறிவு அறியாமையும் அற்ற அறிவே, செகண்ட் வரியில் அறிவாகும். உண்மை ஈது உந்தி பெற. மூணாவது வரியில் அறிவதற்கு ஒன்று இலை உந்தி பெற. அறிவு அறியாமையும் அற்ற அறிவே அறிவாகும். கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்வாரு, தொந்தங்கள் எல்லாம் போகணும்ட்டு. தொந்தங்கள்னா ரெட்டைகள், தொந்தங்கள் சமஸ்கிருத வார்த்தை, ரெட்டைகள் தமிழ் வார்த்தை. சுகம் துக்கம், இன்பம் துன்பம், பகல் இரவு, குளிர் உஷ்ணம், இது மாதிரி பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் சொல்லுவோம். இந்த ரெட்டைகள் எல்லாமே கடந்தாதான் ஞானம் அடைய முடியும். துக்கத்தை திறந்துட்டு சுகத்தை பிடிச்சிக்கலாம்னு நினைச்சோம்னா அது அறியாமல் சுகத்தையும் திறக்கணும். கெட்டதை திறந்துட்டு நல்லதை பிடிச்சிக்கலான்னா அது அறியாமல், ஏன்னா நல்லதையும் திறக்கணும். நம்ம நல்லதே நினச்சி செய்கிறதெல்லாம் நல்லது மாதிரி தோற்றம் கொடுத்தாலும் அதுவும் கெட்டது. எப்படி கெட்டது? ஏன்னா நல்லதோட பலனை அனுபவிக்கிறதுக்கு திருப்பி பிறவி எடுக்கணும். புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு திருப்பியும் பிறவி எடுக்கணும். அந்த பிறவியில் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறப்ப சும்மா இருப்போமா? புண்ணிய அவசப்பட்டு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா அகங்காரம் தலைக்கு மேலே ஏறி நிற்கும். என்னோட பணக்காரன் இருக்கா, என்னோட புத்திசாலி இருக்கானா, என்னோட அழகானவன் இருக்கானா, இப்படி அந்த புண்ணிய பலனை அனுபவிக்கும் போது தான் அகங்காரம் மிக அதிகமாக இருக்கும். பாவ பலன் அனுபவிக்கிறப்ப ஐயோ பகவானேன்னு கதற சொல்லும். புண்ணிய பலன் அனுபவிக்கிறப்ப நான் யார் தெரியுமான்னு கேட்க சொல்லும். நான் யார் விசாரணைக்கு போல நான் யார் தெரியுமா தொலைச்சிருவேன், அப்படி போகும். அதனால கெட்டதை விட நல்லது அதிகமாக கெட்டதுன்னு சொல்லிடலாம். நிறைய நேரமாக முழிக்கிறாங்க, என்னடா இப்படிலாம் சொல்கிறானே, தப்பான இடத்துக்கு வந்துட்டு. பாவம் செஞ்சவங்க தான் பாக்கியவான்கள், பகவான்கிட்ட வந்து சேர்றாங்க. புண்ணியம் செஞ்சவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் புகழுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆசைப்பட்ட பொருட்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது. ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது ஏன்? அவங்க ஆசைப்படுறதுனால கிடைக்குது, என்னால் என்ன சாதிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு பகவான் விளக்கம் சொல்கிறாரு, அவன் ஆசைப்பட்டதுனால அது கிடைக்கல, கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க ஆசைப்படுறாங்கன்ட்டு. கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆசைப்படுறாங்க. பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்து காசு இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டான்னு கிடையாது. அவனுக்கு பிரியாணி சாப்பிட விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி எனக்கு யோசனை வரும் பிரியாணி சாப்பிடலான்னு, உடனே சாப்பிடுவான். நான் என்ன வேணா செய்வேன்னு. அவன் செய்யலை, அவன் பிரியாணி சாப்பிட விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட நடக்கிறதுக்கு மேலே அவனுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னு பகவான் சொல்கிறார். இப்படி நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, என்னை கேட்டால் பாவம் செய்கிறது உத்தமம்னு நான் சொல்லலை, பாவம் செஞ்சவங்க பாக்கியசாலிக்குன்னு சொல்கிறேன். இப்போ இல்லை, இப்போ செஞ்சிடாதீங்க. இப்போ அந்த நிலையை தாண்டி வந்தாச்சு. செஞ்சில் கொஞ்சம் அப்படியே மனசில் கொஞ்சம் சபலம் தட்டுது. சாமி சொல்கிறாரு, செஞ்சில் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் மாட்டேன். அடுத்த ஜென்மம் மரமோ புழுவோ பூச்சியோ தெரியாது, இந்த ஜென்மத்தில் முடிக்கணும். மொத்தத்துக்கு இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். அதே வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவு அப்படின்னு வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக நாணயத்தோட மறுபக்கம் போல அறியாமை அப்படின்னு ஒன்று வந்துடும். அறிவுன்னு ஒன்று இருந்தால் அறியாமை ஆட்டோமேட்டிக்காக கூடவே வந்துடும்.
மெடிசின் தெரியும்னா இன்ஜினியரிங் தெரியாதுன்னு அண்டர்ஸ்டுட். எனக்கு இந்த தொழில் தெரியும்னா இன்னொரு தொழில் தெரியாதுன்னு அர்த்தம். பிசிக்ஸ் தெரியும்னா கெமிஸ்ட்ரி தெரியாதுன்னு அர்த்தம். உடனே தெரியுன்றப்ப இன்னொன்று தெரியாது, இன்னொன்று இல்லை, இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரியாதுன்னு அர்த்தம். நீங்கள் ஆர்ட் ஷெஃப்ல நீங்கள் முடிச்சு போகிறான்னா கூட எத்தனை கலைகளை கற்றுக்க முடியும், எத்தனை சயின்ஸை கற்றுக்க முடியும்? 2, 3, 4 அதுக்கு மேலே கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் கற்றுக்காத சயின்ஸு இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஸோ அறிவின்னு ஒன்று வர்றப்பவே அறியாமல் இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிட்டு வந்துடுது. பகல் இருந்தால் இரவு வர மாதிரி, சுகம்னு இருந்தால் துக்கம் வர மாதிரி, அறிவுன்னு இருந்தால் அறியாமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒன்று அறியாமை, இன்னொன்று அறிவாகி அறியாமை. இப்படி தான் இருக்கு. ஒன்று அறியாமை, இன்னொன்று அறிவுன்ற அறியாமை. மொத்தத்துக்கு ரெண்டுமே அறியாமை. ஏன் இப்படி ரெண்டு அறியாமைன்னு சொல்கிறேன்? நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற எல்லா சயின்ஸு, எல்லா ரிசர்ச் எல்லாமே எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், எதை வச்சு ஆராய்ச்சி போகிறோம், எதை வச்சு செய்கிறோம்? ஐம்புலன்களை வச்சு இல்லை, இன்னும் கரெக்டாக சொன்னால் நம்ம மனசை வச்சு செய்கிறோம். மனசை வச்சு எல்லாம் ரிசர்ச் பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது கண்டுபிடிச்சு அது செய்கிறோம். ஐம்புலன்கள் செய்யும் கருவி. மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாமே நம்ம செய்ய முயற்சிக்கிறோம். மனசை வச்சு தான் கண்டுபிடிக்க பார்க்குறோம். மனசை வச்சு தான் மார்ஸுக்கு ராக்கெட் கூட சொல்லுது, மூணு கூட சொல்லுது, எல்லாமே மனசு தான். இந்த மனசே பொய்ன்றப்போ மனசால் அறிய முற்படும் அறியப்படும் எல்லாமே பொய் தான். மனதே பொய்ன்னு நம்ம நிறைய தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, திருப்பி அது பேச வேண்டியதில்லை. மனதே பொய்ன்றப்போ மனதால் அறியப்படும், அறிய தலைப்படும், அறிய முயற்சிக்கப்படும் எல்லாமே பொய். இப்போ ஆக்சுவலாக என்ன செஞ்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இருட்டுக்குள்ள வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இருட்டுக்குள்ள வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கோம். இருட்டுக்கு இடத்துல வெளிச்சம் வருமா? இருக்குமா? இருட்டுக்கு நடுவில் வெளிச்சம் இருக்கும். பொய்க்குள்ள மெய்ய தேடிட்டு இருக்கும். பொய்க்குள்ள மெய்ய தேடிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். மெடிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கோம். எத்தனையோ வியாதிகள் புதுசு புதுசாக வந்துருச்சு. முதல்ல இல்லாத வியாதிகள் இப்போ வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? இல்லாத வியாதிக்கு மருந்துகள் இல்லாத வரைக்கும் இல்லாத வியாதி இல்லாத அந்த அளவோடு நின்றுச்சு. நீங்கள் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி சரி பண்ண என்ன ஆச்சு? புதுசாக வியாதிகள் வர வர அது புதுசாக அதுக்கு சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச்சு, டாக்டர்ஸு இப்படி போகும். நான் சொல்கிறது ஏற்றுக்குவீங்க. ஒரு ஐயாக்கெல்லாம் நான் சொல்கிறது புரியும். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போட்டு 60 வயசு 70 வயசு ஹெல்த்தியாக இருப்பாங்க, வேலை செய்வாங்க, கிடைச்சி சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சாஸ்திர பிரகாரம் வாழ்ந்தாங்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. அப்படி நோய் நொடி வந்தாலும் வள்ளுவர் சொன்னது மாதிரி நோய் முதல் நாடி, அது நோய்க்கு என்ன காரணம், வாதமா பித்தமா கபமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணி நோய் முதல் நாடி அது தணிக்கும், அதை குறைக்கிறதுக்கு வாய் நாடி வழி தேடி வாய்ப்ப செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுங்க. அந்த காலத்தில் ஏதாவது ஒரு வியாதி வச்சுன்னா பேசாமல் இருப்பாங்க. பொறுக்க முடியல, ஊரில் ஏதாவது சின்ன வைத்தியர் இருப்பார், பவர் ஏதோ பார்த்துட்டு ஏதோ மருந்து கொடுப்பாரு, அதை சாப்பிட்டுட்டு சரியாயிடும். அப்படியே ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் பேதி பிடுங்கும். ஒன்றும் சாதாரண பேதி தான். இப்போ போனாக்க லோப்ரோமேட் போட்டால் உடனே அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் அந்த பேதி நம்ம செத்துக்கலாம். அதாவது
ஹாப்பியாக ஹெல்த்தியாக சேர்ஃபுல்லாக ஒரு லைஃப் லாங் வாழ்ந்துட்டு கடைசியில் ஒரு சின்ன வியாதியில் பிறக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் டாக்டர் வயசில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு வியாதியாக அட்டன் பண்ணுறதுக்கு பத்த மாட்டேங்குது. அத்தனை டாக்டருங்க, அத்தனை வியாதிக்கு அத்தனை ஸ்பெஷலிஸ்ட்டு. இடத்துக்கு கண்ணுக்கு ஒரு டாக்டர், வலது கண்ணுக்கு ஒரு டாக்டர். யார்கிட்ட போய் இடத்த கண்டு வியாதிகள் பெருகிக்கிட்டே போகுது. ஏன்னா நீங்கள் அதை நோண்டுறீங்க, உங்கள் அறிவை வச்சு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. அது ஆண்டவன் விதிச்சது. நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா வேறு விதத்தில் வந்து அடிக்கும். தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறத. நீங்கள் அதை சரி பண்ண முயற்சிங்கன்னா வேறு வழிகள் வந்து அடிக்கும். இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஊழில் பெருவலி யாவுல. ஊழ்னாக்க தலைவிதி, ஃபேட், பிராரப்தா. ஊழில் பெருவலி, அதை விட பெரிய வலிமை வாய்ந்தது என்ன இருக்கு? ஊழில் பெருவலி யாவுல என்ன இருக்கு? தலைவிதியோட கர்மாவோட மிக சக்தி வாய்ந்தது என்ன இருக்கு? பிரிது சூழிலும் தான் முந்துரும். வேற விஷயங்கள் அதை சூழ்ந்தாலும் இது முன்னாடி போய் வேலையை முடிச்சிடும். இப்படி ஒரு காலத்தில் அப்படியே ரிசர்ச் பண்ணி கேன்சர் மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ள இப்போ எய்ட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு ரிசர்ச் பண்ணணும். ஊசியில் அர்த்தனை குத்தின ஊசியை நம்ம குத்தினா எய்ட்ஸ் வருதுன்றாங்க. அப்படி குத்தின காலத்தில் எய்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ டிஸ்போசபிள் தெரிஞ்சிருக்க காலத்தில் எய்ட்ஸ் வேகமாக பரவுது. கொசு வந்து கடிச்சிட்டு உங்களை வந்து கடிக்குது, அப்போ எய்ட்ஸ் வராத? அவன் நர்ஸு வந்து பிளட் வெசலில் தேடுவாங்க, கொசு தேடாது. டபக்குன்னு வந்து உட்காந்து கிடையாது, கரெக்டாக தெரியாது. அது கரெக்டாக பிளட் வெசலில் லொக்கேட் பண்ணி கடிச்சிட்டு போகும். நீங்கள் பார்க்கறதுக்குள்ள கடிச்ச வேலையை முடிச்சுட்டு போகும். அது யார் தடுக்க போகிறீங்க? யூ cannot do anything with these things. ஃபேக்ட் தான். இப்போ எய்ட்ஸுக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேறு ஏதாவது வியாதி, இன்னொரு 10 சிம்டம்ஸ் வச்சு இன்னொரு வியாதி வரும். அப்போ சயின்டிஸ்ட் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே நோபல் பரிசு கொடுப்பாங்க. இது இப்படி அழியாமல் போயிட்டே இருக்கும் அறிவுன்ற பேரில். இது காசு. இதை விட பகவான் பார்த்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணாரோ அது பேசாமல் அனுபவிச்சுட்டு போய் சேர்றது உத்தமம். போய் சேர்றதையும் தடுக்க முடியாது, போய் சேர நேரத்தையும் தடுக்க முடியாது, போய் சேர வழியையும் தடுக்க முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. So the best policy is accept things as they are given to you, as they are ordained by Bhagavan. பகவான் எப்படி விதிச்சாரோ ஏற்றுட்டு போகலாம். முடியாதப்போ ஏதோ சின்ன நிவாரணம், மனசுன்னு செத்து போயிடல, அதோட ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிள் அந்த லெவலோடு நிறுத்திக்கிறது உத்தமம். ஏன்னா இது எல்லாம் அறியாமை, இந்த உடம்பு அறியாமை, இந்த உடம்பு இருக்கிற மனசு அறியாமை, மனசால் கண்டுபிடிக்கப்படும் நோய்கள் அறியாமை, இந்த மனசால் கண்டுபிடிக்கப்படும் மருந்துகள் அறியாமை, இதனால க்யூர் ஆகுதுன்னு நினைக்கிறது அறியாமை, எல்லாமே அறியாமை. ஒரு மெடிசன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இது எல்லா ஃபீல்டுக்கும் இப்படி நீங்கள் பொருத்திக்கிட்டே பார்க்கலாம். இன்ஜினியரிங் பொருத்தி பாருங்கள், எல்லாத்துக்கும் பொருத்தி பாருங்கள். எல்லாமே சோகால்டு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அறியாமை மாத்திரமில்லை, எல்லாமே ஆபத்தானவை, எல்லாமே உங்களுக்கு கெடுதி பண்ணக்கூடியது. இது மாதிரி எல்லா சயின்ஸும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம இயற்கையாக எந்த காயும் பழமும் சாப்பிடவில்லை. ஆரஞ்சு எவ்வளோ சைஸ் தான் இவ்வளோ பெருசு பண்ணுறான் இவன் மூளையை வச்சுக்கிட்டு. அது ஆரஞ்சாகவும் இருக்கும், பூசணிக்காய் மாதிரி இருக்கும். அதுக்கு சக்திக்கிட்டு ஒன்றும் இருக்காது. சக்தி இருக்கிறவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, அந்த சக்தி உடம்பு எடுத்துக்காதுன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. போன் சயின்ஸ் வெளியில் போட்டு பெரிய மரத்தை துருண்ட வளர்த்து வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே, ஆலமரத்தை. இப்போ அது என்ன பேருமா, இன்னொரு இது இன்னொரு உருவத்தை படைக்கிறாங்க, என்ன பேர் இது வந்துருச்சு, குளோனிங். அதே மாதிரி படைச்சிடுறாங்க. பெரியவர் இருந்தாலும் பெரியவர் ஒரு 1000 பெரியவரை படைச்சிடலாம். பெரியவர் எடுத்து ஒரு செல் எடுத்தால் போதும், இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த ஒரு செல் அவங்களால படைக்க முடியாது. அந்த ஒரு செல் அவங்க படைக்கிட்டு மீதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவன் மூளை இல்லாதவன் நினைக்காதீங்க. ஆண்டவன் மூளையோடு தான் அது பேரறிவு.
மகாசாமி கேட்குறாரு, மயிலாப்பூர் வந்து ஒரு காக்கா எதிர்த்து மேலே பறந்தது, மேலேயே ஒரு 20 நிமிஷம் சுத்திச்சு திருப்பி இறங்கினா, திருப்பி மயிலாப்பூர்லேயே அந்த கோயிலுக்கு எப்படி இறங்கிச்சு? பூமி சுற்றி இருக்கணுமே, நவுந்து இருக்கணுமே, இது பக்கத்தில் செங்கல்பட்டில் இறங்கி இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பூமி சுற்றிட்டு இருக்கு இல்லைங்களா, அது 1 மணி நேரம் சுற்றிடுச்சு, 1 மணி நேரத்தில் பூமி நவுந்துருக்கணும், இது பக்கத்து ஊரில் தான் வந்து இறங்கணும், திருப்பி மயிலாப்பூர்லேயே எப்படி வந்து இறங்குது? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க தெரியாது, சயின்ஸ் கிடையாதுன்றதுக்காக சொல்கிறேன். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, தெரியுதா? பூமிக்கு மேலே இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பூமிக்குள்ளேயே சுற்றுதாமா. பூமி தாண்டி எத்தனை கிலோமீட்டர்ல தெரியல, மறந்து போச்சு. ரொம்ப கிலோமீட்டர் பூமி பிளஸ் இந்த அட்மாஸ்பியர், அது எல்லாம் பூமி கூட அதுவும் சுற்று. அதனால எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி வரப்போ அதே இடத்துல வந்து உட்காந்துருக்கு அவர் சொல்றாரு. இப்போ அதை தாண்டி ராக்கெட் போறப்ப தான் விபரீதங்களாது. அதுக்குள்ள ஏரோப்ளான் பார்க்கறப்ப ஒன்றும் பெருசா பிரச்சனை வர்றது. எல்லா சேட்டலைட் ஃபெயில் ஆகும் சேஷாதிரி சாமி சொல்றாரு. சயின்ஸ்ன்றது எவ்வளோ அன்சைன்டிஃபிக்னு சொல்லி அறிவை வளர்த்துக்கிறோம் அறியாமை வளர்த்துக்கிறோம். இந்த செலவு பண்ற மூளைக்கு 10,000 அவங்க என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட், மூளையில நீ ஒரு ஃப்ராக்ஷன் சின்ன பகுதி தான் பயன்படுத்துற, மீதியெல்லாம் பயன்படுத்த நீ எவ்வளவோ ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணது அழிக்க தான் நம்ம வந்து இன்னும் ஸ்டோர் பண்றதாமா, ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இருக்காமா, ஸ்டோர் பண்ணிட்டு நல்லா பைத்தியமா ஓட வேண்டியதுதான். ஸோ அறியாமையோட அறிவு ஆபத்தானதுன்னு ஒன்றும் தெரியல வச்சுக்கோங்க. வயிற்றுல 1 மாதம் இருப்பான், வயிற்றுல கேன்சர் இருக்கும், செத்து போயிடும். இருக்கிற சொத்தெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் எழுதி விட்டு அவன் சாக வேண்டியதில்லை, அந்த சைடு எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. பேசாம பேரம்பரிய சொத்தை கொடுத்துட்டு அவன் பிடிச்சவங்களோட இருந்துட்டு போயிடலாம். வேற ஒன்றும் அதான் ஆகும். அறியாமையோட அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றோம். இருட்டுக்குள்ள வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கோம், அஞ்ஞானத்துக்குள்ள ஞானத்தை தேடிட்டு இருக்கோம், அறியாமைக்குள்ள அறிவை தேடிட்டு இருக்கோம். அதனாலதான் அறிவுன்றதும் அறியாமைன்னு சொல்றேன். அறிவும் அறியாமையும் அற்றது அறிவு. இதாங்க சொல்றேன், அறிவு அறியாமையும் அற்ற அறிவு அறிவாகும். அறிவு அறியாமையும் இல்லாததே அறிவுன்றது. இதுதான் சித். சத் சித் ஆனந்தம் பிரம்மத்துக்கு இலக்கணம் கொடுக்கல இல்லைங்களா, அதில் நடுவில் இருக்கிற சித் அவேர்னஸ், கான்சியஸ்னஸ், உணர்வு, அது பேரறிவு. அது பேரறிவுக்கு இந்த அறிவு அறியாம ரெண்டும் இல்லை, இது ரெண்டையும் கடந்த அறிவு. அது என்ன தெரிஞ்சு வச்சிருக்கு? நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு, அதான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. அது ஒன்று தெரிஞ்சா போருமா? போரும். நீங்க சொல்றது ஓகே, ஞான லெவலுக்கு ஓகே. உலக ரீதியாக வாழ்றதுக்கு ஒரு ஞானிக்கு தெரியாத உலக ரீதியான விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு உலகத்திலே தலை சிறந்த டாக்டர் என்ன மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணால் அது வியாதி போகும்னு சொல்றாரோ அந்த மருந்தையோ இல்லை அதை விட உயர்ந்த மருந்தையோ ஒரு ஞானியால் சொல்ல முடியும். 10,000 ஃப்ளோர்ஸ் கொண்டதை பில்டிங் கட்டணும்னா எப்படி கட்டணும்னு ஞானியால் சொல்ல முடியும். அந்த சம்பந்தமான படிப்புகள் படிக்காமலேயே அது சம்பந்தமான
நம்மளை மாதிரி அறிவுகளை பெருக்கிக்காமலேயே அந்த முடிவை அவங்களால சொல்ல முடியும். அவங்க சொல்றோன்னு தெரியாமலேயே அவங்க சொல்லுவாங்க. பேரறிவுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்க முடியும்? இது சிற்றறிவில் இவ்வளோ ஆடுறானமோ, இந்த சிற்றறிவு பேரறிவுக்கு உட்பட்டதல்லவா? இந்த சிற்றறிவு விஷயங்களை பேரறிவால் சொல்ல முடியாதா? பகவானுக்கு கேன்சர் வந்தது, என்னென்னமோ வைத்தியம் பண்ணாங்க. அப்போ இருக்கிறதுலே தலை சிறந்த சவுத் இந்தியாவில் குருசாமி முதலியார், டாக்டர் குருசாமி முதலியார்னா தெரியாதவங்களே கிடையாது. அவருக்கு மிஞ்சின டாக்டர் கிடையாது. அவரை தான் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் சர்ஜரிலாம் பண்ணுறாரு. நாட்டு மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்து, ஹோமியோபதி எல்லாமே அவர் ட்ரை பண்ணாங்க. எதுவும் வேணான்றாரு, கம்பல் பண்ணுறாங்க, செய்யட்டும். இந்த உடம்பு நான் இல்லை, என்னமோ செஞ்சுக்கிங்க. அப்போ பாட்டில் மருந்து எல்லாம் சேர்ந்துருக்கு அவருக்கு, இதான் இருக்கு. அப்போ பகவானை தரிசிக்க ஒரு அம்மா வர்றாங்க. அவங்களுக்கு அதே இடத்துல அதே சார்கோமா. சார்கோமானா போன் கேன்சர். இவங்களுக்கு என்ன மாதிரியே வந்திருக்கே, இந்த மருந்து கொடு அப்படின்றாரு. அங்கே இருக்கிற ஒரு பாட்டில் காட்டி இந்த ஒரே பாட்டில் மருந்து அந்தமாக கொடுத்தாங்க, சரியில்லை. என்ன சொல்றீங்க? அப்புறம் மருத்துவம் எப்போ எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் தான் படிச்சுட்டாவது தே நோ தி எண்ட் ரிசல்ட். என்ன செய்யணும்னு அவங்க தெரியும். இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அவருக்கு உடம்புக்கு வரும், லிவர் வரும், ஜாண்டிஸ் வரும், என்னென்னமோ டாக்டர் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் தோட்டத்தில் அந்த கிணத்துக்கிட்ட இந்த ஷேப் ஒரு இலை இருக்கு, எடுத்து அரைச்சி கொண்டு வான்னு கனவுல வந்து சொல்லுவார். அரைச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு வருடம் சாப்பிட்டா சரி. நான் ஒரு தடவை மகாசாமிகளை பார்க்க போயிருக்கேன். தரிசனம் இல்லை, உள்ளே இருக்காரு. என்ன செய்யறேன், டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. கம்பல்ஷன், அவங்க விரும்பி செய்கிறது இல்லை, சுற்றி இருக்கிறவங்க கம்பல்ஷன். இப்போ எப்போ என்னை கம்பல் பண்ணி சில காரியங்கள் செய்கிறானோ அது மாதிரி 5 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே சுற்றி இருக்கா ரொம்ப ஆன்ஷியஸாக கேட்குறாங்க, டாக்டர் என்ன சொன்னார், டாக்டர் என்ன சொன்னார் மகாசாமியில் கேட்டால் இப்படி கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே உடம்பு நல்லா பார்த்துக்க சொல்கிறார் அப்படின்றது. மகாசாமிகள் ஒரு ஏரோநாட்டிக் சென்டருக்கு போகிறாரு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அனுப்புகிற இடத்துக்கு எல்லாம் அங்கே இருக்கிற சீஃப் சயின்டிஸ்ட் பெரிய அப்படின்னா இது அது இது இப்படி அது எப்படி இது எப்படி இதை எப்படி சிவாவோட மேலே போகும், அங்கே போகும், இது போகும், என்னமோ சொல்லிக்கிட்டே வந்தார். 1 மணி நேரம் சென்டர் ஃபுல்லாக சாங். அப்படியா 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 ஒன்றும் தெரியும் விநாசண்டாக கேட்டுட்டு கடைசியில் முடிகிறப்போ ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி அந்த சயின்ஸில் உச்சக்கட்டம் இருக்கிறவனே தடுமாற கேள்வி. கேட்ட உடனே சாஸ்தாங்க அந்த சயின்டிஸ்ட் காலையில் விழுந்துட்டார். மகாசாமிகளோட மகிமை தெரியாமல் நான் பாட்டுக்கு என்னென்னமோ உளறிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு இப்போ தான் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வர, ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும், பேரறிவுக்கு தெரியாது என்ன இருக்கு. அதனால தான் ஞானிகள் வாழ்க்கையை பார்த்து படித்து ஒன்று மனசில் இருத்தி அதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக உங்களை புஸ்தகம் படிக்கின்ற எல்லாம் சொல்கிற அளவுக்கு ஞாபக சக்தி எனக்கு இல்லை. இல்லாட்டி சொல்லிடுறேன். ஒவ்வொன்றையும் ஒன்னொன்னையும் மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஒன்னொன்னையும் நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஞானம் அடைய முடியும், இல்லாட்டி முடியாது. அதுக்கு தான் நீங்கள் ஞானிகள் புத்தகத்தை படிக்க சொல்கிறேன், அவங்க வாழ்க்கை வரலாற்றை படிக்க சொல்கிறேன். ஒன்னொன்று சாப்பிட்றது எப்படி, குடிக்கிறது எப்படி, எல்லாமே 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 ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் நடக்கிறது எப்படி, உட்கார்றது எப்படி, எல்லாமே எல்லாமே எனக்கு 75% மறந்து இருக்கு. எனக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்தாலும் டப்புன்னு பகவான் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியோட எனக்கு டப்புன்னு லிங்க் ஆயிரும். அப்படிதான் இருந்தேன் நான். இப்போ அனுபவத்தில் இறங்குறதுனால முள்ள போக ஆரம்பிச்சேன். எல்லாத்துலையும் அப்படிதான், எல்லாத்துல அவள் அப்படியே டிட்டோ ஃபாலோ பண்ண முயற்சி பண்ண.
மகாசாமிகளை போய் பாருங்க, படுத்து கிடப்பாரு, மடம் இருக்குது. இது மாதிரி பாய் கிடையாது. இந்த பனை ஓலை பாயின்னு பார்த்துருக்கீங்களா? அது கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்தால் குத்தும், அதில் படுத்துருப்பார். தலகாணியும் பனை ஓலை. இந்த மாதிரி வாசப்படில் உட்காந்து காய்ச்சி கொடுத்துட்ருப்பார். படுக்கிறதுனா அப்படியே வாசப்படிலே தலை வச்சு அந்த பக்கம் படுத்து. வெயில் நேர் வெயில் சொல்லும் நடிச்சிட்டு நான் பார்த்துருக்கேன். மடத்துக்குள்ள போய் நல்லா வச்சு படுத்துக்கலாம். அவ்வளோ சிம்பிள் லைஃப். அப்படி தான் வாழ்வாங்க. கோடான கோடி ரூபாய்க்குள்ள வச்சுக்கிட்டு ஏசி பங்களா, பெரிய பெரிய பங்களா, ஆசிரமெல்லாம் கட்டிக்கிட்டு இத்தியாதி 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 நான் ஃபில்லப் பண்ண விரும்புகிறேன், நீங்களே ஃபில்லப் பண்ணிக்க எல்லாம் வச்சுட்டு அது சன்னியாச லட்சணமாக இருக்கு. எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்து கட்டுறீங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து சிம்பிளிசிட்டி. பகவான் எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்து கட்டிருக்க. பேரஸ்ட் மினிமம், அதுவும் அவுட் ஆஃப் கம்பல்ஷன். அவங்கள வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும், படிக்கணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம அடைய முடியும். சும்மா நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு சத்சங்கத்தில் பாடத்தை கேட்டுட்டு அதில் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தால் இன்னொரு 10 ஜென்மம் ஆகும். தீவிரமாக குதிக்கணும். குதிச்சாச்சுன்னா நீந்த ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் எல்லாருக்குமே தயவுசெய்து சொல்கிறேன், இது மாதிரி உண்மையான ஞானிகள், இப்போ இருக்கிற சாமிஜிஸ் பற்றி நான் பேசலை, தப்பாக எடுத்துடுறாதீங்க. உண்மையான ஞானிகள், மகாசாமிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண பகவான், இவங்க மாதிரி ஆளுங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு படிங்க. 54 வருஷம் வாழ்ந்தாருன்னா அவருக்கு என்ன ஆகணும்? நமக்கு வழிகாட்டி, நமக்கு வழிகாட்டுறதுக்காக தான் வாழ்ந்தார். இப்போ நான் தடுமாறுவர், அவருக்கும் கண்ணு தெரியல, பகவானுக்கு அவர் கம்ப்ளைண்ட்டே பண்ணலை. சினிமா போட்டு காட்டுறாங்க தூரத்தில், ஒன்றும் தெரியல. தெரியுதா பகவானே? தெரியலையேன்றார். பாதி சினிமா ஓடிட்டு சரி, பக்கத்தில் 10 எல்லை வந்து போடுறாங்க. இப்போ தெரியுதா? இப்பவும் தெரியல. They don't complain. They just ignore. அவர் சொல்லியிருந்தாக்க கேன்சர் மாதிரியே எல்லாம் ஆப்ரேஷன் தேட்டர் இங்கே கூட செஞ்சுட்டு போகிறதுக்கு ஆள் இருந்து பயன்படுத்தலாம். தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கை வரலாறுல படிக்கணும். அதுக்கு தான் நான் படிக்க சொல்கிறேன். அது மாதிரி வாழுங்க. பகவான் 24 hours அவைலபிள். அவருக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு சீக்கிரத்தையும் கிடையாது, ப்ரைவசியும் கிடையாது. ராத்திரியும் அவர் பக்கத்தில் ஆளுங்க படுத்துட்டார். அவருக்கு மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நடுவில் 1 hour ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லாமல், பகவான்கிட்ட சொல்லாமல் வரவங்கட்டலாம் மத்தியானம் 2 to 4 டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி யாரும் வரல. பகவான் புரிஞ்சுக்கிட்டார். 2 to 4 என்னன்னு கேட்டார். 2 to 4 உள்ளே வரக்கூடாதுன்னு சர்வாதிகாரி உத்தரவு போட்டிருக்காரு. அப்படியா? ஒன்றுமே சொல்ல. அடுத்த நாள் இவர் 2 to 4 இவர் வெளியே பார்த்துக்கிட்டார். என்ன 2 to 4 யாரும் உள்ளே போகக்கூடாது சர்வாதிகாரி உத்தரவு போட்டிருக்காரு. அது எனக்கும் தானே, எல்லாருக்கும் தானே. பகவான் உங்களை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பண்ணாலும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்போ ஒத்துக்கல. வெளியே உட்காந்துட்டு ரொம்ப நாள் வெளியே உட்காந்து அப்புறம் விட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணும். சச் இஸ் தி வே ஆஃப் லைஃப். நமக்காக வாழ்ந்து காட்டிருக்கேன். படிங்க. செந்தில் புத்தகம்லாம் வாங்கி வச்சு தூங்கிட்டு ஃபேக்ட்ரிலேயே உட்காந்துட்டு இருக்கேன். படிங்க. டாக்டரமா டெய்லி படுக்கிறது 2 மணி நேரம் படிச்சுட்டு படிக்கிறாங்க. 2 மணி நேரம் படிச்சுட்டு தான் அவங்க படுக்கிறாங்க. படிங்க. நாராயணம்மா தெய்வத்திற்கு 1ஆம் பாகம் வாங்கிட்டாங்க, சந்தோஷம். இன்னும் 6 பாகம். 2வது வாங்கிட்டீங்களா? 2 தான் வாங்கியிருக்காங்களா? 1 வாங்க. 2 வந்து 1 விட உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் கம்மியாக இருக்கும். அதனால அதை கேட்டுட்டு வாங்குங்க நான் சொல்கிறேன். 1வது மச் பெட்டர். ஏன்னா 2வது மோசம் சொல்ல. 2வது வேதத்தை பற்றி, அது கண் மூக்கு அதை பற்றிலாம் போட்டிருக்கும்.
அதெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு பொறுமையாக இருக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணவும் போகிறதில்ல, அந்த ஸ்டேஜை கடந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வால்யூம் நான் பொறுக்கி கொடுப்பேன். எங்கேருந்து டாபிக் எங்கேயோ போச்சு, போட்டு பரவாயில்ல, நல்லா தான் பேசிட்டு. அறிவு அறியாமை, அற்ற அறிவு அறிவாகும், இது ரெண்டும் இல்லாதது தான் அறிவு. இப்போ பிரம்மத்தை வந்து என்ன சொல்கிறோம், சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறோம். சத்துன்னு என்ன, இருப்பு. அது இருப்புன்னு அதுக்கு ஒரு இருக்கா, ஏதாவது ஒரு பேர் சொல்ல வேண்டியது. நம்ம நேற்று செந்தில் முந்த நாள் கேள்வி கேட்டார், அப்போ நான் கடைசியாக பதில் சொன்னேன். சத்தியத்தில் 2 சத்தியம் இருக்கு, பரமார்த்திக சத்தியம், விவகார சத்தியம். பரமார்த்த சத்தியம்னா அப்சல்யூட் ட்ரூத், விவகார சத்தியம்னாக்க ரிலேட்டிவ் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத்தில் பார்த்தா உலகம் இல்லை, ஜகம் இல்லை, ஜீவன் இல்லை, ஈஸ்வரன் இல்லை, அதான் உண்மை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரிலேட்டிவ் ட்ரூத்தில் வரப்போ டாக்டரை பார்த்து நீங்கள் இல்லைன்னா அடிக்க வருவாங்க. ரிலேட்டிவ் ட்ரூத்தில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உலகம் இருக்கிற மாதிரி இருக்கு, கோவில் சாமியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏற்றுக்கிட்டு தான், ஒத்துக்கிட்டு தான் நம்ம பேச வேண்டியது. அது மாதிரி there's only one absolute truth. இருக்கிற ஒரே ஒன்று அப்சல்யூட் ட்ரூத், பிரம்மம் ஆத்மா. அது குணம் குறியற்றது, அதுக்கு எந்த குணமும் கிடையாது, எந்த குறியும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எப்படி இருக்கும், தன்னில் தானே லயித்து தானாக இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் செய்யாது, அதுக்கு ஒரு குணமும் கிடையாது, ஒரு தோஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எப்படி இருக்கும்னாக்கா அப்படி மாறி பார்த்தா தான் தெரியும். கரெக்டாக சொல்லணும்னாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா அது ஆனால் திருத்திக்கலாம். ஆகாத உட்காந்து மனசில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அது புலப்படாது. மனதை கடந்த விஷயம், அது அனுபவத்தில் தான் உணர வேண்டும். இந்த அப்சல்யூட் ட்ரூத்தை நம்ம ரிலேட்டிவ் ட்ரூத்தாக இப்போ பார்க்கணும். விவகார உலகத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். பார்க்குறப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு, கடவுள் நல்லவர், நல்ல செய்வார், பிரார்த்தனை பண்ணுங்க கொடுப்பாரு, இப்படியெல்லாம் நம்ம கான்செப்ட்ஸ் ஏற்படுத்தி செஞ்சுட்டு போக வேண்டியது. அது சத்து சித்து ஆனந்தம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. சத்துனா இருப்பு, ஆனால் ஆக்சுவலாக இருப்பான்னா இல்லை, ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அது என்னன்னாக்கா சத்தும் அசத்தும் கடந்த சத்து. சித்துனாக்க சித்தா இருக்க, சித்தும் அசித்தும் கடந்த சித்து. ஆனந்தமா இருக்கா, ஆனந்தமும் துக்கமும் கடந்த ஆனந்தம். சரி, இப்போ சொல்லிட்டேன், இது சரியா, இதுவும் சரியில்லை. இதுவும் ஏதோ ஒரு வகையில் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால சொல்லப்பட்டதான். கடைசியில் எப்படி இருக்கு, மகாசாமி விழாக்களை சொல்லணும்னாக்கா எதுவும் என்னவும் செய்யாதது, எதுவும் என்னவும் செய்ய முடியாதது. டெஃபினிஷன் பிரம்மத்துக்கு மகாசாமி டெஃபினிஷன். எதுவும் என்னவும் செய்யாதது, அதுவும் ஒன்றும் செய்யாது, பேசாமல் இருக்கும். அதையும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எதுவும் என்னவும் செய்ய முடியாதது, இதோட சிம்பிளாக டிஃபைன் பண்ண முடியாது. இதுவும் சரியா, இதுவும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. பகவான்கிட்ட வந்தீங்கன்னாக்கா நல்லா டீப்பாக படித்து பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த சத்து சித்து ஆனந்தம் எல்லாரும் பேரானந்தம் பெருங்கடல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பேரானந்தம் இருந்தாக்கா நான் அடைஞ்சிட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரானந்தத்தையும் கடந்த ஒரு பேரமைதியே அது. அது ஆனந்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு துக்கமும் வரும், பேரானந்தமாக இருந்தால் பெரிய துக்கம் கூட அதுக்கு வரும். ஸோ அதுவும் சரியில்லை. ஸோ பேரமைதி,
சில பேர் இப்படி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, வெறும் நிசப்தம், அதான் பேரமைதி நிசப்தம் அப்படின்றது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது பால்னாக்கா வாய்டு, சூன்யம்னு சொல்லுவாங்க. மகா சூன்யம், மாசூன்யம். புத்தர் சூன்யம்னு சொன்னார் பிரம்மத்தை. இது சரியா கிடையாது. இந்த டெஃபினேஷனே இருக்காங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அப்படி இத்தனை வேலை செய்கிறோம், இத்தனை ஆத்ம அபிவிருத்தி வேலை செய்கிறோம். சூன்யத்தை எது பார்க்கிறதோ அதுவே பிரம்மம். சூன்யத்தையும் கடந்தது. இப்போ இந்த டெஃபினேஷன்லாம் கரெக்டா? இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குருடை போய் அப்படி தட்டி பார்த்து, இது யானை வாழை பார்த்து புழுக்க பார்த்து, ஓ இது யானை இப்படி தான் இருக்கும் போல இருக்குது, முன்னாடி ஒன்று தொங்கும் போல இருக்குது, பின்னாடி ஒன்று தொங்கும் போல இருக்குது, நல்லா அந்த முழக்க மாதிரி 4 இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தட்டி தடுமாறி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இது. ஏன்? கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவங்க சொல்லலை, சொன்னவங்க பார்த்தவங்க சொல்லியிருக்காங்களே, ஆமாம் சொல்லியிருக்காங்க. அதை பிரதானமாக எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா, அதை பகவான் சொன்னதை பிரதானமாக எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா நம்ம அனுபவத்தில் உணரலாம். அதை விட்டு போட்டு இப்போ உட்காந்து ஆரோக்கியம் பண்ணிகிட்டு இருந்தா இது எப்படி அது எப்படின்னாக்கா, அது விதண்டாவாதமாக முடிவை கண்டு உண்மையில் சத்தியத்தில் சேர்க்காது. நம்பணும். மகான்கள் சொன்னதை நம்பி செயல்பட்டால் தனக்கும் தெரியாது, அடுத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மகாசாமி சொல்கிறாரு. அந்த கேட்டகரியில் சேராமல் நம்ம அறிவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, நம்ம அறியாமையாகி அறிவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, நம்ம மனசை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு, மனசை வழி நடத்துகிற புத்தியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ஆஃப் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அதுக்காக சொல்கிறேன், இதை ஆஃப் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு தலையை, மனசை, புத்தியை, சித்தத்தை, அகங்காரத்தை, அந்த கரணத்தை சற்றே அணைத்து விட்டு உள்நோக்கி பார்த்தால் உண்மை புலப்படும். அதுதான் உண்மையான அறிவு. அதுக்கு மைண்டை ஆஃப் பண்ணணும். மைண்ட் ஆஃப் பண்ணுற வழியை சொல்லித்தரது தான் ரமண வழி. அந்த மைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் உங்களெல்லாம் நல்லா வசதியாக இருக்கிறவங்க மேற்கொண்டு தொழிலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் டிவி பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நியூஸ் பேப்பர் படிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் ஆன்மீகத்தில் கூட பகவான் புக்கை தவிர வேறு எதுவும் படிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் கல்யாணத்துக்கும் கர்மாதிக்கும் போகாதீங்கன்னு சொல்கிறேன். இந்த மைண்ட் ஆஃப் பண்ணுறதை இத்தனையும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா மைண்டு ஃபர்தராக டெவலப் ஆகாது. ஒரு பக்கம் நான் வழியை சொல்லி கொடுத்து நீங்கள் மைண்டு அழிச்சிக்கிட்டே, இன்னொரு பக்கம் மைண்டை விருதி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன யூஸ்? ஒரு பக்கம் லாபம் சேர்த்துக்கிட்டே ஒரு பக்கம் வியாபாரத்தில் நஷ்டத்தையும் ஏற்படுத்திகிட்டே இருந்தால் என்ன யூஸ்? வாட் இஸ் யூஸ் ஆஃப் அன்லோடிங் இஃப் யூ ஆர் கோயிங் டு லோட் அகைன்? சொல்லுங்க. அது பேசாமல் அப்படியே இருந்துட்டு போயிடலாம். குப்பை சூப்பை மாதிரி சாப்பிட்ட மாதிரி தூங்கணுமான்ட்டு எதுக்கு உட்காந்துட்டு போராடி ஒரு பக்கம் மைண்டை காலி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அதை போட்டு ஒப்பிக்கிட்டே இருந்தோம்னாக்கா இதை விட பைத்தியக்காரதான் என்ன இருக்க முடியும்? மேற்கொண்டு லோட் பண்ணிக்காம இருக்க தான் நான் ஆஃப் பண்ண சொல்றேன். இதெல்லாம் பொண்ணாதீங்க. இவ்வளவு சொல்றது எதுக்குனாக்கா, அறிவும் அறியாமை அற்ற அறிவே அறிவாகும். அதுதான் அறிவு. அறிவதற்கு ஒன்றில்லை உண்மை எதுன்றார். உண்மை எதுன்னு உறுதிப்படுத்தி சொல்றார். சத்தியம் போட்டார் பகவான், இதுதான் உண்மைன்ட்டு. ஞானி வாயால உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா சத்தியம், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அறிவதற்கு ஒன்றில்லை உறுதி பெற, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றது. எப்படி சொல்லிட்டாரு? 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து டெவலப் பண்ணோம் நம்ம நினைக்கிறோம். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றார். அறிவதற்கு ஒன்றில்லை
ஏன்னா இது ஏற்கனவே பார்த்த பிரகாரம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அறியாமை கீழே வருதுன்னு சொல்லிட்டேன். ஒன்று, தெரிஞ்சுக்கிறது எல்லாமே விபரீதத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது, தெரிஞ்சுக்கிறது எல்லாமே மனதை லோட் பண்ணுது. இது மூணாவது. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. நம்ம தொழில் எதோ அவச்சு போச்சு, பெயிண்ட் அடிக்கணுமா, அது போகிறோம். பெயிண்டில் எவ்வளோ தின்ன இருக்குன்னு தெரிஞ்சால் போகிறோம். அதுக்கு மேலே கட்டுறது எப்படி கட்டுறது, இது எப்படி கட்டுறது, அது எப்படி போடுறது, இது என்ன அது என்னன்னு மேற்கொண்டு தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போகிறோம். லோடாகுது. லோடான என்ன ஆகுது? சிந்தனைகள் வருது, எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் வந்தால் என்ன ஆகுது? நிம்மதி போகுது. நிம்மதி வேணும்னாக்கா தெரிஞ்சிக்காதீங்க. ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு நிம்மதி உண்மையில வேணும்னா எதையும் தெரிஞ்சிக்காதீங்க. தெரிஞ்சிக்க என்ன ஆகும்னா எண்ணங்கள் வளரும். எண்ணங்கள் வளர வளர மனசலனம் அதிகமாகும். மனசலனம் அதிகமாக நிம்மதியை இழக்கிறீர்கள். ஆன்மாவிலிருந்து விலகி செல்கிறீர்கள். விருத்தியாகுது. எது விருத்தியாகுது? மனசு விருத்தியாகுது. இப்போ நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுமா? ஆன்மீக காரியம் நிவிருத்தி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரவேசம் பண்ணியிருக்கிறது நிவிருத்தி மார்க்கம். எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள போகிறது. நிவர்த்தி பண்ணிக்கிட்டு பிரவிருத்தியும் பண்ணிட்டு இருந்தாக்க சாக்கடையில் எடுத்து சாக்கடையில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறேன்னாக்கா என்ன புண்ணியம் இருக்குது? அதனால சாக்கடையும் தண்ணி தான் ஓடுது. என்னப்பா சாக்கடையில் உட்காந்துட்டு இருக்கான், என்னப்பா செய்யற? குளிச்சுட்டு இருக்கேன், என்ன யூஸ்? அதான் இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். தயவு செய்து உங்களுக்கு அத்தியாவசியமாக உப்புமாவுக்கு கழுகு போடணும்னு தெரிஞ்சா போகிறோம். எத்தனை வகை உப்புமா இருக்கு, எத்தனை வகை உப்புமா எப்படி செஞ்சால் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும், எப்படி செஞ்சால் ஜெர்மன் பொண்ணுக்கு பிடிக்கும்னு யோசிக்காம அந்த நேரத்துக்கு பசி ஏதோ சாப்பிடணும். வந்திருக்காங்க, நம்ம சாப்பிட்ற மாதிரி போட்டால் திட்டுவாங்க. ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே அறிவு வளர்த்துக்காதீங்க. அறிவாளியாக இருக்க நினைக்காதீங்க. அறிவாளிகள் தான் துன்பப்படுறாங்க. அறிவு ஜீவிகள் தான் துன்பப்படுறாங்க. என்னென்னமோ கேள்விகள் வருது, கேட்க வேண்டிய கேள்வி வரமாட்டேங்குது. ஆர்கிமிடிஸ் தியரி ஆஃப் ஃப்ளோட்டேஷன் கண்டுபிடிச்சாரா? எப்படி கண்டுபிடிச்சாரு? பாத் டப்பில் படுத்துட்டு இருக்கிறப்போ அவர் ஃப்ளோட் ஆனார். உடனே கண்டுபிடிச்சிட்டு அம்மனத்தோட ரோடில் ஓடினார். பெரிய சயின்டிஸ்ட் அவர். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ளோட் ஆகிடுச்சார். நியூட்டன் கிராவிடேஷன் தியரி கண்டுபிடிச்சார். ஆப்பிள் விழுந்துச்சு போயிட்டார். ஆப்பிள் எப்பவும் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. இது அவர் கண்டுபிடிச்சு, அதாவது இது எதுவும் இன்வென்ஷன் கிடையாது சொல்றேன். இன்வென்ஷன்னா புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது. இது டிஸ்கவரி. தேவ் டிஸ்கவர்ட் வாட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஏற்கனவே இருக்கிறத அவங்க பார்த்து சொன்னாங்க, அவ்வளோதான். அங்கே சவுப்புலை தெரியுது, நான் பார்த்து சொல்லுவோம், அவ்வளோதான். வேற இன்வென்ஷன் கிடையாது. இன்வென்ஷன்னா ஒரிஜினலாக நீங்கள் படைக்கிறது. அது இறைவனால் தான் சாத்தியம். அறிவை பெருக்கிக்காதீங்க. அறியா முட்டான்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. நான் அப்படியே இருக்க விரும்புகிறேங்க. இன்னும் கொஞ்சம் முட்டாளாக தான் நல்லது. கற்றும் அடங்காரில் கல்லாதாரே உயிதார் பகவான் வாக்கு. கற்றும் அடங்காம, மனசு அடங்காம இருக்கிறவனோட படிக்காதவன், கல்லாதவனே வசந்தவன். அப்போ படிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கணும். உண்மையில் இப்போ இந்த நிலைமையில் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நான் எல்கேஜி கூட படிக்க வைக்க மாட்டேன். எந்த ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். உண்மையாக அனுப்ப மாட்டேன். ஒரு 5 வயசு வரைக்கும் அப்படியே முள்ள ஆன்மீகம் போயிடுச்சு. 7 வயசில் ஆத்மவிச்சாரம் போயிடுச்சு கொடுத்தோன்னா 10 வயசில் ஞானி உட்காரும். முடிஞ்சுது. இப்போ பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எப்போ தெரியுது? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது.
நாங்கெல்லாம் கண்ணு கெட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணு கெடாதவங்க இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணி கண்ணை காப்பாற்றிக்கிங்கன்னு சொல்கிறோம். அறிவதற்கு ஒன்று இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பகவானே சொல்லிட்டாரு. அதனால் இன்னிலேருந்து யாருமே எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. அசோக்கும் விஸ்வநாதன் ஃபோட்டோ மாத்திரம் ஏதாவது நியூ டெக்னிக் நியூ கேமரா வந்தால் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. கேமராவில் என்ன தெரியுதோ அதை பார்க்காதீங்க. கேமரா மாத்திரம் பாருங்க, கேமராவில் என்ன தெரியுது பார்க்காது. பார்த்தீங்கன்னா திரும்பி உங்கள் தொழில் அம்மா சொல்றாங்க, உங்களோட பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிற கூத்து சொன்னேன், நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிறதையும் பார்க்காதீங்க அப்படின்றாங்க. இதான் பகவான் சொல்றாரு. இந்த உள்ள 40 பாட்டை சும்மா ஜென்ரலாக பார்த்துருவோம். அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமை, இதே கருத்து தான் உள்ள 40 பாட்டு. அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமை, அறிவு அறியாமை இல்லாதது அறிவு. அறிவது உண்மை அறிவாகாது. நீங்க தெரிஞ்சுக்கிற எதுவுமே உண்மையான அறிவு ஆகாது. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றி அறிவதால். அறிதற்கு அறிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க, நம்ம ஆத்மாவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்கு? அறிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அறிதற்கு அறிவித்தற்கு, நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு சொல்றதுக்கு நான் ஆத்மா, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அறிதற்கு அறிவித்தற்கு, நான் ஆத்மா இருக்கிற ஏக வஸ்து நான் தான். நான் யாருக்கு போய் அறிவிப்பேன், யாருக்கு போய் தெரிவிப்பேன், யாருக்கு போய் கிளாஸ் எடுப்பேன்? ஸோ அறிவிக்கிறதுக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அறிவிக்கிறதுக்கும் ஆள் இல்லை, ஏன்னா நான் ஆத்மா. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றி அறிவதால், அந்நியமின்றா வேற ஆள் இல்லாம இருப்பதால தான் நான் அறிவாகும். நான் தான் அறிவு. நான் தான் அறிவை கண்டு நான் தெரிஞ்சுக்கிற எதுவும் அறிவு கிடையாதுன்னு அர்த்தம். உண்மையான நானாகி ஆத்மா தான் அறிவை கண்டு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன், எதுவும் அறிவு. பால் அன்று அறிவு. இந்த கொஞ்ச நேரத்தில் சொன்னால வாழ் சூன்யம் மகாசூன்யம். பால் இல்லை, நான் அறிவாக இருக்கேன். பால்னாக்கா அது ஒரு வேக்கம், வெற்றிடம், ஒன்றுலாம் வேஸ்டாக இல்லை. புத்தர் சொன்ன மாதிரி நான் அறிவாக இருக்கேன். பால் அன்று அறி. நான் பால் இல்லை, ஆத்மா பாலாக இல்லை, ஆத்மா வாய்டாக இல்லை, ஆத்மா அறிவில்லாமல் இல்லை, ஆத்மா வேக்குவமாக இல்லை, ஆத்மா அறிவாக இருக்கு. ஆத்மா அறிவாக இருக்கு. தான் பால் அன்று அறி. இந்த பால்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவி காலோத்தரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் நம்பாளுக்கு உபதேசம் பண்ணுற இடத்துல நிறைய இடங்கள் இந்த பால் பால் பால்னு வரும். நீங்களே சாதனை கிரமத்தில் ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு. ஒரு சூழ்நிலை வந்த உடனே இதுதான் உட்காந்துருவாங்க நிறைய பேர். உட்காந்துராதிங்க, அது வரல நீங்க அதை தாண்டிப்போம். எப்படி பகவான் நிலையில் போகலாம்? அதுக்கு தான் ஒரு கைடு உங்களுக்கு கூடவே இருக்கணும், எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாது. இன்னொரு இடத்துல பகவான் சொல்றாரு ஆன்ம வித்யை கீர்த்தனம்ன்றத. இது ரொம்ப பியூட்டிஃபுல், ஒன்லி 2 lines. இதை மாத்திரம் நீங்கள் எல்லாம் மனசில் பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா, தன்னை அறிதல் இன்றி பின்னை எது அருகில் என். தன்னை அறிதல் இன்றி பின்னை எது அருகில் என். இது ஃபர்ஸ்ட். தன்னை தெரிஞ்சிக்காம பின்னால பின்னர், பின்னைனாக்க பின்னர்னு அர்த்தம், பின்னர்னு அர்த்தம். தன்னை தெரிஞ்சிக்காம பின்ன எதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அருகில். அருகில்னாக்கா தெரிஞ்சுக்கிறது. எதை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன யூஸ்ன்னு கேட்குறாரு.
அர்த்தம் புரியல கேளுங்க சொல்றேன். தன்னை அறிதல் இன்றி பின்னைனாக்கா பின்னர் எது அருகில் எதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன புண்ணியம். எது அருகில்னா அறிவு, அந்த பெரிய அறிவு. தன்னை தெரிஞ்சிக்காம வேற என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன வாட் இஸ் யூஸ்? வாட் இஸ் யூஸ் ஆஃப் நோயிங் எவ்ரிதிங் வித்வுட் நோயிங் யுவர் செல்ஃப்? இதோட எப்படி அழகா சொல்ல முடியும்? அடுத்தவரில் சொல்றாரு, தன்னை அறிந்திடில் தன்னைத்தானே உணர்ந்துட்டாச்சா பின் என்னை உளது அறிய, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? தன்னை அறிந்திடில் பின் என்னன்னா என்ன ரெண்டு சொல்லிக்கணும். என்னன்னா என்னைக்கு போயிடாதீங்க. என்ன தன்னை அறிந்திடில் பின் என்னை உளது அறிய. தன்னைத்தானே தெரிஞ்சுக்காம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன யூஸ்? தன்னை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வேற தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரெண்டே வரல கிளீன் பவுல் முடிஞ்சு. இப்போ தெரிஞ்சு செய்ய வேண்டிய வேலை நாமளே தெரிஞ்சுக்கிற ஒரே வேலை தான். அந்த ஒரு வேலைக்கு மாத்திரம்தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. வேற எந்த வேலைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் இல்லாத இடத்துல போராடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் இருக்கிற இடத்துல அதை பயன்படுத்துறது இல்லை. பகவான் வெரி கிளியரா, ரொம்ப கிளியரா சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரே சுதந்திரம் உள்முகப்பட்டு நீ யார் என்று தெரிந்து கொள்வது மட்டுமே. வேற எதுலையும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. தயானந்த சரஸ்வதி இதையே சொல்றாரு, தெரிஞ்சிக்க மாற்ற முடியாததை மாற்ற முயற்சிப்பது என்று அறியாமலிருந்து என்னை விடுவிப்பாயாக இறைவனுக்கு பிரார்த்தனை பண்றார். மாற்ற முடியாததை மாற்ற முயற்சிக்கிற அறியாமையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனை பண்ணி காட்டுறாரு. நம்ம எல்லாம் மாற்ற முடியாததான் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை பயன்படுத்துறது இல்லை. இங்க இருக்கிறவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் தீவிரமாகணும். தனாதியலாக்கும் தனாதியல் யாதென தான் தெரிகிர் பின். தனாதியல் யாதென தான் தெரிகிர் பின். அடுத்தவரி அனாதி அனந்த சத் உந்தீபர. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், சத்துன்னு போட்டு. அடுத்தவரி அகண்ட சிதானந்தம் உந்தீபர. தனாதியல்னாக்க தனது இயல்னாக்க தனது இயல்பு, நம்மளோட நேச்சர், நம்ம யாரு அப்படின்னு யாதென தான் தெரிகிர் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, நமது இயல்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, நம்ம இயல்பு என்ன? உலகத்தார் பார்வையில் நம்ம இயல்பு இந்த உடம்பு, இந்த படத்து, நம்ம தொழில், இந்த விஷயங்களெல்லாம். நம்மளோட பார்வையில் நம்ம யார்? சொல்றாங்க சொல்ல, எனக்கு தான் காது கேட்காது தெரியுமில்ல. ஆத்மா நீதான் கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதா, உயிருக்கு உயிரா எல்லாம் செய்யணும். அதுக்குதான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இருக்கணும். நம்ம ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப என்ன ஆகும்? பின்
இது எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். பழைய தடவை விளக்கம் சொல்லியாச்சு, மேலும் மேலும் விளக்கம் தேவையில்லை. அசோக் சந்தேகம் வந்து அப்புறம் கேட்டு. தனது இயல் யாதென தான் தெரிஞ்சுக்கிட்டா, தனது இயல் ஆத்மாவே பிரம்மமே இறைவனே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, அதாவது அஞ்ஞான நீக்கம் அடைந்து ஞானி ஆயிட்டா, சுருக்கமாக சொல்லணும்னாக்கா. அப்போ பின் அதுக்கப்புறம் என்ன ஆகும், எப்படி இருக்கும்? அனாதி அனந்த சத் உந்தி பெற. அனாதின்னு என்னது? அனாதன்னு சொல்றோம். ஆதி அந்தம் இல்லாத. ஆதி அனாதினா ஆதிக்கு எதிர்ப்பதம் அனாதி. ஆதி என்றால் தொடக்கம், தொடக்கம் இல்லாதது. ஆத்மா எப்போ தொடங்கிச்சு யாருக்கே தெரியுமா? எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற வஸ்து. அதுக்கு தொடக்கம் கிடையாது. நமக்குன்னா 1937 வருஷம் பிறந்தோன்னு சொல்லிடலாம். ஆத்மா எப்போ பிறந்து சொல்ல முடியுமா? ஆத்மா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது பிறக்கும் இல்லை, இறக்கும் போகிறதும் இல்லை, எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அனாதி. அதனால தான் அனாதை வார்த்தை எழுந்த வந்தது. ஏன் வந்ததுனாக்கா, யாருக்கு பிறந்தான் எப்படி பிறந்தான் ஒன்றும் தெரியாதுனால அனாதி அனாதை நினைச்சாங்க. அது ஒரு தாழ்வான சொல்லப்பு. அனாதினாக்கா தொடக்கம் இல்லாத. அனந்தம். அனந்தம்னா என்ன? அந்தம் என்றால் அழகு நினச்சிக்காதீங்க. தெலுங்குல அந்தம்னா அழகுன்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தத்துக்கு போயிடாதீங்க. அந்தம்னா இங்கே முடிவு, அனந்தம்னா முடிவு இல்லாதது. தொடக்கமும் முடிவும் இல்லாததுன்னு அர்த்தம். சத் உந்தீப. சத்துனா இருப்பு. ஸோ நம்மளோட நேச்சர், நம்மளோட இயல்பு, நம்ம உண்மையிலே யாரு அப்படின்னு பகவான் வழியில் போய் நான் யார் விசாரணை பண்ணி, நான் ஆத்மாவே, நான் பிரம்மமே, நான் இறைவனே அப்படின்னு நம்ம கிளியர் ஆயிட்டோம்னாக்கா, தெளிவாயிட்டோம்னாக்கா, அனுபவத்தில் உணர்ந்துட்டோம்னாக்கா, ஜீவன் முக்தன் ஆயிட்டோம்னாக்கா, அப்புறம் அனுபூதி ஆயிட்டோம்னாக்கா, ஆத்மா அனுபூதி பெற்றுட்டோம்னாக்கா, அத்வைத சித்தி அடைஞ்சிட்டோம்னாக்கா, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்போ நம்ம நிலை எப்படி இருக்கும்? தொடக்கமும் முடிவும் இல்லாத சத்தாக இருப்போம். சத்துனா இருப்பு, சத்தியம், சத்தியமா இருப்போம். சத்திலிருந்து வந்ததுதான் சத்தியம். அது மாத்திரமா? அகண்ட சிதானந்தம் உந்தீபர. அகண்ட, கண்டம் என்றால் பிளவுபட்டது, பின்னப்பட்டது, சிறு பகுதி. ஒரு பெரிய விஷயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி கண்டம். கண்டத்துக்கு எதிர்ப்பதம் அகண்டம். அகண்டம்னா பறந்து விரிந்த, எல்லையற்று நீக்கமர நிறைந்திருக்கும் அப்படிதான். கண்டம்னா ஒரு துண்டு. ஒரு கேரட்டை வெட்டிட்டோம்னா 2 கண்டம் போயிடும், வெட்டாதப்போ ஒரு கேரக்டர் இருக்கும். அது மாதிரி கண்டம் என்றால் ஒரு துண்டு, ஒரு பகுதி. அகண்டம் என்றால் பிளவுபடாத, பிரிவுபடாத, நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கும். அகண்ட ஆகாய பெருவெளின்னு சொல்றோம்ல, அது பிரம்ம அப்படிதான் அகண்ட அகண்டமாயிருக்கு. அதனாலதான் பகவான் வந்து கடைசியில் உடம்பு விடுறப்போ பகவானே போயிடக்கூடாதுனாக்கா அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் அவர் உடம்பு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? நான் எங்க போவேன், எங்க போக முடியும்னு கேட்கிறாரு. ஏன்னா அவர் தன்னை அகண்ட பிரம்மமா உணர்றாரு. அதனால அப்படி சொல்லலாம். எங்க போக முடியும்? நவரத்துக்கு இடம் இல்லையே. போக்கும் வரவும் பொதுவெளியில் போராட்டம் காட்டு அருணாச்சல். போக்கு வரவு இல்லை. போக்கு வரவு இந்த உடம்புகளுக்கு தான், இந்த கோலங்களுக்கு தான், இந்த உலகத்துக்கு தான். பிரம்மத்துக்கு, ஆத்மாவுக்கு போக்கு வரவு கிடையாது. நீக்க வர அகண்டமா நிறைஞ்சி கிடக்கு. எங்க போகும், எங்க வரும்? திடீர்னு யாரோ அண்ணாமலை சாமி யாரோ பார்த்து பகவான் சொல்றாரு, இந்த கோலங்கள்லாம் எடுப்புவே சுற்றி சுற்றி வருது ஏன்னு கேட்குறது.
நட்சத்திரம் சூரிய சந்திரன் எல்லாம் அவர் சொல்கிறார், எல்லாம் இடுப்பையே சுற்றி சுற்றி வருது ஏன்னு கேட்குது பகவான். அப்போ எவ்வளோ விராட் ஸ்வரூபத்தில் அவர் தன்னைத்தானே அந்த நேரத்தில் நினைச்சிருக்கார். அகண்டம். நீங்கள் மனசை ஆஃப் பண்ணி பாருங்களேன், இந்த அகண்டத்தை நீங்கள் உணருவீங்க. பத்து நிமிஷம் ஸ்டில்னஸ் வருதுன்னு சொல்கிறீங்களா, ஸ்டில்னஸில் அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அகண்டத்தை உணருவீங்க. கண்டம் என்றால் இந்த உடம்புக்குள்ள சுருங்கிட்டோம், இதுலேருந்து விடுபடுறதா அகண்டம். இந்த உடம்பு தான் ஆத்மா, இந்த உடம்பு தான் நான் தப்பாக சுருங்கிட்டோம், குறுக்கிட்டோம். இதுலேருந்து விடுபடுறது, இந்த தேகாத்மா புத்தியிலேருந்து விடுபடுறது தான் அகண்டம். நம்மளை நாமளே தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்தி இந்த உடம்புக்குள்ள சிறை வச்சுக்கிட்டோம். இதுலேருந்து விடுபடணும், பகவான் வேலையில் விடுபட முடியும். ஏன்ட்டா இங்கே நம்ம சத்சங்கத்தை ஒருத்தர் வரவர் தான் அவர் சொன்னார்ன்ட்டு, சில நேரம் எனக்கு உடம்பு இருக்கிறதே தெரியல, ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்கு, உடம்பு இருக்கிறது தெரியல, அகண்ட உணர்வா தான். உடம்பு இருக்கிறதே தெரியல, அப்போ உடம்போட வியாதிகள் பிரச்சனைகள் தெரியுமா? அந்த நிலைக்கு நம்ம போகணும், டெம்பரவரியா இல்லை, பர்மனெண்டா. அதனால ஞானிக்கு உடம்பு இருப்பதே தெரியாது. நம் பார்வைக்கு ஞானி நிற்கிறான், நடக்கிறான், சாப்பிடுகிறான், தூங்குகிறான், மலஜலம் கிடைக்கிறான், எல்லாம் செய்கிறான், எல்லாம் நம்ம பார்வைக்கு. ஞானிக்கு ஒன்றும் தெரியாது, அந்த உடம்பு இருக்கிறது தெரியாது, நடக்கிறது தெரியாது, மலம் கழிக்கிறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கரெக்டாக வேலைகள் நடக்குமே கண்டு அவருக்கு எதுவும் தெரியாது. ஏன் தெரியாது? மனசு இல்லை அவருக்கு. கரெக்டாக இயக்கம் நடக்கும், ஆனால் மனசு இல்லாததுனால உணர்வு இருக்கு. பகவானே இந்த வலி எப்படி இருக்கு, கேன்சர் வலி, வலி உங்களுக்கு ஞானிகளுக்கு வலி தெரியுமா? கனவுல வலிக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல இருக்கிறதுனால அங்கே சுத்த சத்துவ மனசை வச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு துணோண்டு தெரியும், அவ்வளோதான். அகண்ட உணர்வோடு தான் இருப்பாங்க. ஆத்மா அகண்டு தான் இருக்கு. அதனால் உடம்பு போகிறப்ப எந்த ஃபீலிங் இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி உடம்பு விடுறவங்கள பாருங்க, பகவானை பாருங்க. இப்படி தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், யார் வழியை பின்பற்றுறது என்ன ஏது. ஒரு ஞானி சொல்லி போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவர் செத்து போயிட்டாரு, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அது அசிங்கம். ஒரு ஞானி அப்படி இருக்க மாட்டான், ஞானி அப்படி சாக மாட்டான். பகவான் ஜாலியாக எடுத்துட்டு எடுத்து உட்கார வைக்க சொன்னார். ஆக்சிஜனை கொடுக்கணும்னா நிறுத்துனாரு, போகிறோம். அவருக்கு என்ன, எல்லாரும் தரிசனம் பண்ணணும், அவரோட நோக்கம் தான். எல்லாரும் கியூ முடிஞ்சுதான், எல்லாரும் பார்த்துட்டாங்களா, எல்லாம் பார்த்துட்டாங்க. பகவானே ஆக்சிஜனுக்கு டாக்டர் வர வேண்டாம், எழுப்பி உட்கார வைக்க சொல்கிறார். எதிர்த்து உட்கார்றாரு. ஏன்னா படுத்துட்டு உடம்பு விடுறது உச்சிதமல்ல ஞானிகள். உட்கார வைக்க சொல்றார். வெளியெல்லாம் அசரமண மலை பாடிட்டு இருக்காங்க, ஆனந்தமா கேட்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வலது கண்ணியும் இடது கண்ணியும் வெளிப்பக்கம் வருது, ஆனந்த கண்ணீர் வருகிறது. அந்த நேரத்தில் மயில் கத்துது, அதுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கலையா, அது பேசின கடைசி வார்த்தை. அப்படி கேட்டுட்டு அப்படியே சுவாசம் உள்ள போயிட்டு வருது. இந்த சுவாச கதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இயல்பாக சுவாசிச்சு அப்படியே உள்ளாருக்கு. அகண்ட உணர்வு போனவங்களுக்கு தேகம் இருந்தாலும் போனாலும் ஒரு கவலை இல்லை. அவங்க இருக்கிறதே நமக்காக. நம்ம இம்சை தாங்காம பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. பகவான் 2 தடவை உடம்பு ஓட தீர்மானிச்சார். உடம்பு ஓட தீர்மானிச்சாலும் தற்கொலை நினைச்சிக்காதீங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஓடி போயிடலாம்னு ஒரு தடவை போனார். காட்டுக்குள்ளே போய் அப்படியே இருந்து போயிடலாம், உடம்பு விட்டுடலான்ட்டு. ஈசான மடத்து அதிபதி அந்த பக்கம் வந்தவர் வண்டியை நிறுத்தி பிடிச்ச குண்டு கட்டா தூக்கி வண்டியில் உட்காரத்தி கொண்டு வந்து ஆசிரமத்தில் விட்டார், சாப்பாடை போட்டு. 2வது தடவை ஒளி உடம்பா மாறிட்டார். ஒளி உடம்பு மட்டும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் மனசு கேட்கல, பக்தர்கள் மேலே பரிதாபப்பட்டு திருப்பி இந்த உடம்பு பண்ணிட்டார். நம்ம இம்சை தாங்காம என்ன இம்சை பண்ணுறோம்? இதனோட கிரேப்ஸ் வாங்கிட்டு போய் வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு போவோம். இல்லை ஊரில் போட்ட ஊறுகாய் ஒரு பாட்டில் கொண்டு வச்சுட்டு, இல்லை ஏதோ அவருக்கு வேண்டிய ஒரு சவனப்பிராசனம் மருந்து ஏதாவது கொண்டு வச்சுட்டு அவங்க சொல்கிற பிரகாரம்லாம் பகவான் ஆடணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் விஸ்வநாதன் அந்த மாதிரி பக்குவங்கள் கிடையாது. அவன் டெய்லி பிஷப் பண்ணுறான், ஆனால் அவன் சொல்கிற மாதிரிலாம் கேட்கணும் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. இதுவும் எப்படி மாறுவான்னு தெரியாது, இப்போத்தி வரைக்கும் கிடையல. நான் எதுவும் எதிர்பார்க்கறதே இல்லை. நீ அவங்கவுங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே அவங்க சொல்கிற மாதிரிலாம் நான் ஆடணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன செய்யணும்? நான் எதாவது கேட்குறேனான்னு கேட்குறது. நானும் எதுவும் கேட்கறது இல்லை. சார் நான் என்ன போடுறேன்னா சாப்பிட்டுருக்கேன். ஞானியோட வாழ்க்கை உடம்பு சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்றேன். கண்டவன் தனை காயம் தனை அன்னம் உண்ட இலையொப்ப விடுப்பனை. இது பகவான் வந்து தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் உயிரோடு இருக்கணும், உடம்போடு இருக்கணும்னு சொல்றவங்களுக்கு சொன்ன வார்த்தை. கண்டவன் தனை, கண்டவன் தனைன்னா பிரம்மத்தை கண்டவன் ஆகிய ஞானி. கண்டவன் தனைன்னா கண்டவன் தன் அர்த்தம். பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. கண்டவன் தனை காயம் தனை, காயம்னா உடம்பு, உடம்ப கண்டவன் தனை காயம் தனை. கண்டவன் பிரம்மத்தை கண்டவன் உணர்ந்தவன் ஞானி. உடம்ப அடுத்த வரியில அன்னம் உண்ட இலை ஒப்ப விடுப்பனை. அன்னம் உண்ட இலை ஒப்ப விடுப்பனை. சாப்பாடு சாப்பிட்ட இலையை தூக்கி போற மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். சாப்பாடு சாப்பிட்ட இலையை எடுத்து வச்சுக்குமா? அன்னம் உண்ட இலையொப்ப விடுப்பனை. விடுப்பனை உடம்பு விட்டுருவான். அவனுக்கு உடம்புல யூஸ் இல்லை, உடம்போட யூஸ் அவன் அடைஞ்சிட்டான். கண்டவன் தனை காயம் தனை அன்னம் உண்ட இலையொப்ப விடுப்பனை. விட்டுருவான், உடம்பு விட்டுருவான். அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் பகவான் சொல்றாரு. ஒரு மூட்டையை சுமந்துட்டு போறவன் எப்படா அந்த மூட்டை இறக்கி வைப்போன்னு தான் பார்ப்பான். அது மாதிரி எப்படா இந்த உடம்பு உடலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்தர் கிளாஸுக்கு சொல்றாரு. அதுவும் கூட சரியில்லை. அவனுக்கு உடம்பு இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான் அப்படின்னு பிடிக்கிறார். அது சுமையாக நினைக்கிறது கூட சரியில்லை. அவனுக்கு உடம்பு இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான். இட் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அமெரிக்கா யாராவது செத்து போனால் கவலைப்படுறாமா நம்ம? ஆனால் நம்ம செத்து போகிறோம்னாக்கா அந்த சாவை நினச்சா விட அமெரிக்காவில் யாரோ செத்தா நம்ம கவலைப்படாத மாதிரி அந்த உடம்பு சாவறதை பற்றி ஞானி கவலையப்பட மாட்டான். இது அகண்ட உணர்வு. இந்த அகண்ட உணர்வு போயிட்டா கண்ட உணர்வு போயிடும். கண்ட உணர்வுனாக்க உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டே அந்த குறுகிய உணர்வு.
இதுல தான் கண்டோன்ற வார்த்தை வந்துச்சு. அகண்டத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டேன். அகண்ட சிதானந்தம் உந்தீவர. சிதானந்தம்னா சித் ஆனந்தம். ரெண்டாவது வரையில சத்து சொன்னாரு. இப்ப மூணாவது வரையில சித்தையும் ஆனந்தத்தையும் சொல்றாரு. சித்து பிளஸ் ஆனந்தம் சிதானந்தம். சித்தன அறிவு, பேரறிவு. ஆனந்தம்னா உங்களுக்கு தெரியும். பிரம்மத்தோட இயல்பு சத்து சித்து ஆனந்தம் சொல்லியாச்சு. அந்த சத்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வரையிலையும் மூணாவது வரையில சித்து ஆனந்தமும் வருது. சுருக்கமா சொன்னாக்கா தனது இயல்பு என்ன யாது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானாக்கா, தான் ஆத்மாதான் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்துக்கிட்டானாக்கா, தியரிட்டிக்கலா இல்லை, பிராக்டிக்கலா அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டானாக்கா அவன் நிலை எப்படி இருக்குனாக்கா, ஆரம்பமும் முடிவும் இல்லாத சத்தாகவும் அகண்ட சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம்.